அப்படிப்பட்ட இலையை நம்ம சுருட்டி உறிஞ்சு அந்த புகையை உள்ளே இழுத்தோம்னா உங்களுடைய நுரையீரல் என்ன ஆகும்? காற்று நுண் அறைகள் என்று சொல்லக்கூடிய காற்று பையில் இருக்கிற நுண் அறைகள் அனைத்துமே ஓட்டை விழுந்து, ஓசோன் லேயர் ஓட்டை விழுவதை விட உங்களுடைய நுரையீரல் ஓட்டை விழுந்தால் என்ன ஆகும்? இந்த நச்சு புகைகள் நுரையீரலுக்கு உள்ளே சென்று காற்றுப்பைக்கு உள்ளே ஓட்டையை உருவாக்கி, இரத்த கசிவுகளை உருவாக்கி, நீர்த்தேக்கத்தை உருவாக்கி, நுரையீரல் அழுகி போகக்கூடிய, கெட்டு போகக்கூடிய, நுரையீரல் அந்த புண்தன்மை ஆறாமல் அங்கே நுண்கிருமிகள் உருவாகி அது கேன்சராக மாறக்கூடிய நிறைய பேருக்கு இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நுரையீரலில் பாதி பகுதி அரிச்சு அப்படியே கறிக்கொட்டை மாதிரி ஆயிரும். காரணம் புகைப்பழக்கம். சரி, இது இப்போ அப்பா நான்லாம் தம் அடிக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தம் அடிக்கிறவங்களை விட அந்த புகையை சுவாசிக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகம் என்று ஆய்வு சொல்கிறது. இப்போ தம் அடிக்கிறது சரியா? நீங்கள் தம் அடித்தாலும் சரி, அல்லது வேறு யார் தம் அடித்தாலும் உங்களுக்கும் பாதிப்பு, சுற்றி இருக்கிற சமூகத்திற்கும் பாதிப்பு. இயற்கையாக காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய இறைவன் படைத்த அற்புதமான அந்த ஒரு மூலிகை செடியை ஏதோ உடம்புக்கு ஒரு தெய்வீகமான மருந்துங்கிற மாதிரி, மூளை நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விருந்துங்கிற மாதிரி அப்படியே இந்த ரசித்து ருசித்து தம் அடிக்கிற பழக்கம் இன்று முதல் நிறுத்தி விடுங்கள். சார், கெட்ட பழக்கமெல்லாம் உடனே நிப்பாட்டக்கூடாது சார். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதெல்லாம் படிப்படியாக தான் குறைக்கணும், உடனே நிப்பாட்டக்கூடாது. சில சோம்பேறிகள் சொல்கிறது அதெல்லாம். எப்போ ஒரு விஷயம் தவறு என்று உங்கள் ஆழ்மனதில் பதிவு செய்கிறீர்களோ அந்த நிமிடமே தூக்கி எறிங்க, ஒன்றுமே செய்யாது.